எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட தொடர்ந்து விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். ஆனாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12 முதல் சில வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை விட்டு தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்வளவு விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசு எப்படி தனக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அது என்ன சந்தோஷம்? தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காரலாம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து முன்னே சென்ற அந்த இயேசுவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். அதுக்காக இவ்வளவு விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ நான் சொன்னேன், பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுல ரத்தம் சிந்துறதும் ஒரு பகுதி இருக்கிறது. அப்போ நீங்கள் பாவத்துக்கு விரோதமாக அதிகமாக போராடும்போது ரத்தம் சிந்துற ஒரு நேரம் வந்துடும். உயிரை கொடுக்குற ஒரு நேரம் வந்துடும். கர்த்தருக்காக உயிரை கொடுக்குற நேரம் வந்துடும். அதுதான் இரத்த சாட்சிகள் அப்படின்லாம் சொல்கிறோம். அன்றைய மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பாருங்க, அவர் பரிசுத்தர். நாம் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் இவங்க நம்ம பிள்ளைங்க அதனால் ஒன்றும் கடிந்து கொள்ள வேண்டாம் அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா இவர் பரிசுத்தர். அவர் நம்மை அவருக்கேற்றபடி வளர்க்க வேண்டும். அதனால் சின்ன பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலை, கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு விட்டுடலாமா? விட முடியாது. அப்போ அங்கே சரி பண்ண வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுபோல் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் ஒழுங்காக இருக்கிறதுக்காக. அதனால் சோர்ந்து போயிடாத. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, அன்பு கூறுறாள்கிட்ட தான் சிட்சை இருக்கிறது. எவனோ எக்கடா கெட்டு போகிறான் அப்படின்னா அங்கே அவனை கண்டித்து ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கர்த்தர் நம்ம ஏன் சிட்சிக்கிறாரு? நம்மக்கிட்ட அன்பு கூர்ந்து நம்மளை ஒழுங்காக்கி நம்மளை ஒரு நல்ல ஆசீர்வாதத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் நமக்கு சிட்சையை ஒழிய எக்கடா கெட்டு போகிறான்னு இந்த தெருவில் போகிற ஆளுகள்லாம் நம்ம போய் கண்டிக்கவா செய்கிறோம்? அப்போ அவர் நம்மளை பிள்ளைகளாக நினச்சி நம்மை சிட்சித்து நம்மை ஒரு நல்ல கரை சேர்க்க விரும்புகிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். அதை கண்டிக்கிறார்னு போனுங்க, சரியாக இருக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்களா? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்கள் சிட்சையை சகிச்சுக்கிறதுன்னா அவர் கொடுக்குற அந்த 1-2 அடிகள் போடுவார், அதெல்லாம் சகிச்சுக்கிறதுனா உங்களை பிள்ளையாக நினச்சி நடத்துவார். இவர் யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு விதத்தில் கண்டிப்பாரான்னு நான் பார்க்குறேன். இவர் யார் என்னையை கண்டிக்கிறதுக்கு அப்படி சொல்லிடுங்க, கர்த்தர் ஒதுங்கிடுவார். அப்போ நீங்கள் அவருடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டாதான் தொடர்ந்து அவர் உங்களை கண்டித்து கர்த்தருடைய வழியில் பரிசுத்தத்தில் நீதியில் வருங்காலத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நடத்துவார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இந்த உலகத்தில் கூட தகப்பன் தன்னை பிள்ளைகளை கண்டித்து நடத்தாத அப்படி ஒரு தகப்பன் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால்
நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அதாவது தாம் பிள்ளைகளாக இல்லாதவங்கள தான் கர்த்தர் கண்டிக்க மாட்டார், மற்றவங்கள கண்டிப்பார். அதாவது வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களேன்னாக்க நம்ம எதோ சொல்கிறோமே வேசி பிள்ளைன்னு, அதில் இல்லை, வேறு வழிபாடுகளுக்குள்ளே போகிறவர்கள் அவங்கள தான் விக்கிரக ஆராதனைக்காரன்லாம் சொல்லிவிடுறாரு, வேசி மார்க்கத்தார்னு சொல்லிவிடுறாரு. அப்போ வேசி மார்க்கத்தார் அப்படி எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் வேசி மார்க்கத்தாராய் இருப்பீர்களே அப்படின்னு போட்டுறாரு. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், அவர் யார்? ஆவிக்குரிய தகப்பன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரும் அப்பா தான். உங்கள் சரீரத்தின் தகப்பன்மார் இங்கே அப்பா அம்மா இருக்கும், அங்கே ஆவிக்குரிய தகப்பன் அவர். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, அப்போ அவங்கள்ட்ட பயந்து ஒழுங்காக இருந்திருக்கோம்ல, அதுபோல் நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா. இதுதான் பிரச்சனையே. அதாவது அப்பா அம்மாக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு ஓடி போகிற பிள்ளைய உண்டு, அதை விட ஈஸி கர்த்தர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இவர் என்னத்துக்கு என்ன எப்படி வம்பு பண்ணுறாரு அப்படின்னு இவரை சொன்னதை கேட்க மாட்டேன் நான் அப்படின்னு மீறுகிறது ரொம்ப சுலபம். அப்படி மீறக்கூடாது. அது சொல்கிறாரு பாருங்க, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா. ஆமாம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். நம்முடைய சரீரத்தின் பெற்றோர்கள் அவர்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, வருங்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்தணும் பெற்றோர் 2 அடி அடிக்கிறாங்கன்னா அது பிள்ளைகளுக்கு சகிக்காது தான், தாங்காது தான். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இது உண்மைங்க. நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது ஸ்கூலில் படிக்கும்போது டிராயிங் மாஸ்டருக்கு பயந்துக்கிட்டு அவர் கேட்குற மாதிரி படம் வரைஞ்சி கொடுக்க தெரியாது எனக்கு. படம் அந்த டிராயிங் நோட்டு அந்த பேப்பர் திக்காக இருக்கும், அதோட அட்டை ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அது 2 நாளைக்கு எடுத்து உள்ளுக்க பையில் வச்சு எடுத்தாவே கிழிஞ்சிரும். படமும் எனக்கு வரைய தெரியாது. அவர் படம் போட்டுக்கிட்டு வந்தியா அப்படின்னு பயமுறுத்துவார். அதனால் ஸ்கூலுக்கு போகாமல் 2-3 நாள் ஒழுசத்தனமாக ஊர் சுற்றி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கிளம்புவேன். அப்புறம் எங்கேயாவது புளியந்தோப்பில் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, போட்டு 2 செம்மையாக சாத்தினாங்க. செம்மையாக சாத்தி மறுபடி பிடிச்சி கொண்டு போய் அந்த டிராயிங் மாஸ்டர்கிட்ட தானே விட்டு, இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் ஐயா அப்படின்னு சொல்லி சரியாக தான் அவரும் கொஞ்சம் இறக்கம் பாராட்டினார். அப்புறம் இன்னொரு ஆள் எனக்கு படமெல்லாம் வரைஞ்சி கொடுத்தாரு. அதை வச்சு அன்றைக்கி அப்போ வண்டி ஓட்டினேன்னு வைங்க. ஆனால் இங்கே பாருங்க, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அன்றைக்கி அப்பா அம்மா கண்டித்ததெல்லாம் எனக்கு தாங்கலை, இப்போ பெரிய தொந்தரவாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகணுமா படிக்கணுமா அப்படின்னு. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதாவது இப்போ நான் சொல்லுவேன், நல்ல வேலை அன்றைக்கி அப்பா அம்மா 2 செம்மையாக 2 சாத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு ஒழுங்காக படிக்க வச்சாங்க. இல்லாட்டி என்ன, 10 மாடு எருமாடை வாங்கி விட்டு அதை மேய்ச்சிக்கிட்டு அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி நான், அப்படி நானாக நினைக்கிறேன், பேசுவேன். அப்போ அந்த காலங்களில் அந்த சிக்ஷை எனக்கு அது இம்ப்ரெசிவாக இல்லை.
ஆனால் இப்போது நல்ல வேலை, 2 செம்மையாக 2 சாத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. காலேஜுக்கு போனேன், பிஎஸ்சி படித்தேன், எம்எஸ்சி படித்தேன், டாக்டரல் டிகிரி எல்லாம் படித்தான். இப்போ அதுக்கப்புறம் நல்ல நிலைமை வந்துச்சு. இப்போ அதை விட கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நல்ல ஒரு வேலை வந்து எல்லாத்தையுமே அன்றைக்கு அவங்க 2 அடி போட்டு எங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடலைன்னா இதெல்லாம் வந்திருக்காது. அப்படி நினைக்கும்போது இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கவா? எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு பையன் வீட்டில் எதையோ ஒன்று போட்டு உடச்சி விட்டான். அப்பா வர்றப்ப பயந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான். வந்து கேட்டாக்கா என்னடா யாரடா அப்படின்னா ஒன்றும் தெரியாமல் இருப்பான். ஆனால் கண்டுபிடிச்சி 2 சாத்துனவுடனே அது வரைக்கும் அப்பா வந்து அடிக்க போகிறாருன்னு பயந்துக்கிட்டு இருந்தவனுக்கு அவர் வந்து 2 அடி போட்டு ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படி சொல்லிவிட்டு விட்டுருவார்ல. அப்போ வந்து ரொம்ப தைரியமாக மறுபடி போய் ஏப்பா நீ இதெல்லாம் வாங்கி தர்றேன், என்ன தரமாட்டில் தராமல் இருக்கிற, வாங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லி அதே எந்த அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இருந்தானோ அந்த அப்பா கிட்ட தைரியமாக போய் ஏன் இதெல்லாம் என்ன வாங்கி கொடுக்கல நீ அப்படி கேட்குற ஆளாக மாறிடுவான். அதாவது இவன் செய்த தப்புக்கான தண்டனை வந்தவுடனே அப்போ அந்த இவனுடைய மனசாட்சி, குற்ற மனசாட்சி எங்கிட்ட காணா போச்சு பார்த்தீங்களா? இதை போட்டு உடச்சிட்டோமே, அப்பா வருவாரே அடிப்பாரே அப்படிங்கிறது அது மாறிடுச்சு. எப்போ 2 அடி வாங்கினவுடனே ஆஹா, செய்த குற்றத்துக்கு தண்டனை வந்தவுடனே இவனுடைய மனசாட்சி இவனை கிளியர் பண்ணிருச்சு. எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ சமாதானம், கர்த்தர் நம்மளை 2 சாத்தி ஒழுங்குபடுத்தினோடனே நாம் நீதிமான்கள் அப்படிங்கிறது நம்ம இருதயம் சொல்லுது. அவர் இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை நீதிமான் சொல்லிட்டார். ஆனால் பல சமயங்களில் நம்ம தான் ஒழுங்கு இல்லை, நம்ம இப்படி மோசம் அப்படின்னு நம்ம இருதயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு 2 அடி வாங்கினாதான் அது சரியாகுது. அப்போ இந்த சிக்ஷையானது உங்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. சந்தோஷந்தானா? அடி வாங்குறப்ப ஒன்றும் நல்லா இல்லை, ஆனால் அடி வாங்கினவுடனே செஞ்ச சேட்டைக்கான தண்டனை வந்துருச்சு, அது நான் கிளியர் ஆகிட்டேன். நான் அப்பா அம்மா கிட்ட தைரியமாக நான் போய் நிற்கலாம். அதுபோல் 2 சாத்து வாங்கினவுடனே கர்த்தர்கிட்டையும் போய் தைரியமாக நிற்கலாம். இப்படிலாம் ஆகிப்போச்சு. இப்போ நஷ்டம் ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ நான் ஒழுங்காக இருக்கேன், என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு தைரியமாக கர்த்தர்கிட்ட போய் இன்னும் பேச முடியுது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அதாவது எப்போ நம்ம ஜெபம் இல்லாமல் போச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் ஒழுங்கு இல்லாமல் போனவுடனே ஜெபம் பண்ண அவர் என்னத்தை கேட்குறாரு அப்படின்னு நம்ம வேறு ஏதோ சில காரியங்களை பண்ண போயிடுறோம் பாருங்கள். அங்கே போய் 2 அடி வாங்கி அப்புறம் திரும்பி வந்து ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிக்க, இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றோம் பார்த்தீங்களா? அப்போ தான் இருதயம் சரியாகுது. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாக இருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. ஏற்கனவே கை கால் ஏதாவது கொஞ்சம் முடமாயிருச்சா, அதெல்லாம் எங்கேயாவது சுளுக்கிக்கிச்சுன்னா சுளுக்கு எடுக்கணும். சுளுக்கிக்கிச்சுன்னா என்ன, தசை பிடிப்பு அது மாதிரி ஏன்னா ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக பிடிச்சிக்கிச்சு, காலை நீட்ட முடியலை அல்லது மடக்க முடியல, ஐயோ முடி வலியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறது. முடமாக இருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். என்னது? உங்களுடைய வழியை செவ்வைப்படுத்துங்கள். பாதங்களுக்கு வழியினா பாதை ரோடு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை செவ்வைப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்து காமிச்சேன். இப்போ நான் மறுபடியும் கூட அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுடைய பாதைகளை, வாழ்க்கை பாதையை செவ்வைப்படுத்துவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வாசிக்கவா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 வாசிக்கிறேன். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், ஆசீர்வாதம் வரும்.
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது பேசக்கூடாது, தப்பு தப்பாக பேசக்கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவருங்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி கேடாகி போச்சு, அவர் எங்கே ஆசீர்வதிக்கிறாரு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. கண்ணு உன் பார்வை சரியாக இருக்க கடவுது, தப்பான விதத்தில் பார்க்காத சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்களா, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அப்போ உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. செவ்வையான வழியில் வழக்கமாக நடக்கிற பரிசுத்தமான பாதையில் நீ நட. வலது இடதுபுறம் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவை பண்ணுங்கள். அப்போ கை கால் கெட்டு போகாமல் இருக்கணுமானா முதல்ல நீங்கள் நடக்கிற பாதை செவ்வையான பரிசுத்தமான நீதியான பாதையாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. இது சரீரத்தில் கை காலும் முடமாக போகிறது, அது எங்கேயா மேலே கீழே விழுந்து ஆகிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் கை கால் முடமாகாமல் இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கை பாதை ஒழுங்காக இருக்கிறதுனால. யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கவனிங்க, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். அதாவது சண்டை போட்டுக்கிறாத, ஒவ்வொருத்தர் இவன்கிட்ட போனால் அங்கே ஒரு சண்டை, அவன்கிட்ட போனால் அங்கே ஒரு சண்டை. அப்போ அடிக்கடி சண்டை யார்ட்டையா போடுறோம்னா அங்கே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கர்த்தருக்கு ஒத்து போகாத நிலைமையில் இருக்கோம். நீங்கள் குற்றம் செய்கிறீங்கன்னு சொல்லலை, ஆனால் சண்டையே போடாத, அவன் அடித்தா கூட வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறவர் கர்த்தர். ஒரு கன்னத்தை காமிச்சா அடித்தா இன்னொரு கன்னத்தை காமிச்சிட்டு போயிட்டு என்னத்துக்கு அவனோட வம்பு, அவனை திருப்பி அடிச்சிடலாம். ஆனால் அவன் என்ன செய்வான், இன்னொரு நாளைக்கு இன்னும் 2 பேர் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து நம்மளை அடிக்கணுமா? அப்போ அது சமாதானமான வாழ்க்கை இல்லை. சில சமயத்தில் உங்களுக்கு சில நஷ்டங்கள் வந்தால் கூட பரவாயில்ல, நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். யாவரோடு சமாதானமாக இருக்கவும் நாடணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடணும். அதாவது அக்கிரமக்காரனோட அக்கிரமக்காரனாக சேர்ந்து சமாதானமாக இருக்கிறதில்ல, திருடர்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவனோட சமாதானமாக இருக்கிறதில்ல. அதாவது யாவரோடு சமாதானமாக இருக்க, அதே சமயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பொல்லாதவர்களோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வராது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமாங்க, நம்முடைய இருதயம் நம்மளை பரிசுத்த குறைவாக எங்கேயாவது சொன்னுச்சுன்னா நமக்கு தேவனோட கூட இருக்கிற ஐக்கியம், அதாவது ஜெபம் பண்ணுறப்ப கூட கர்த்தாவே நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படி இந்த இருதயம் சொல்ல மாட்டேங்குதுங்க. அப்படி எப்படி தெரியுது உங்களுக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு அப்படி தான் தெரியும். என்னோடய இருதயத்தில் பரிசுத்த குறைவுன்னு நான் நினச்சேன்னா கர்த்தர் எங்கே இருக்காருன்னு நான் தேடணும். அப்புறம் ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக என்னோடய இருதயத்தை செவ்வைப்படுத்தியிருக்கேன்னா அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்ட்டு போவேன். ஆக இந்த 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 மனம் எப்படி செயல்படுது பாருங்கள். யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ சுத்த இருதயமும் வேணும், நாமே பரிசுத்தமாக்கி கொள்ளணும். பரிசுத்தமாக்கி கொள்றதுன்னா ஏதோ அசுத்தமான காரியங்களை செய்கிறது மட்டும் இல்லை, நம்மை கர்த்தர்க்கென்று பிரித்தெடுத்து கொள்ளுகிறது. பரிசுத்தம்னா அதாங்க அர்த்தம். தேவன் அவர் பரிசுத்தர். அவர் எப்படி பரிசுத்தர்? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கப்படுகிறவர். அது போட்டிருக்குல்ல, நல்லவர் 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 அப்படி ஓய்வின்றி துதிக்கப்படுகிறாரா? இல்லை வல்லவர் 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 அப்படி ஓய்வின்றி துதிக்கப்படுகிறாரா? ஆனால் பரிசுத்தங்கிறத பிடிச்சிக்கிட்டாரு. பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கப்படுகிறவன் அதை பிடிச்சிக்கிட்டாரு.
அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அவருடைய பரிசுத்தம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்லவர், வல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நன்மை செய்கிறவர், இப்படி எல்லா விதத்திலும் நற்குணசாலியாக இருக்கிற அவர் எப்படி இருக்கிறாராம்? உங்களுடைய பரலோக பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல. அதாவது எல்லா நற்குணங்களிலும் அவர் பூரணமாக இருக்கிறார். அவர் இந்த உலக காரியங்களில் எதுலேயுமே அவர் கரைப்படலை. அவர் நற்குணம்னு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நற்குணங்கள்லேயும் அவர் பெர்ஃபெக்டாக பூரண சற்குணராக இருக்கிறாரு. அதை தான் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் எப்படி பரிசுத்தமாகறீங்க அப்படி கேட்டால், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம்னு உங்களை சொல்லிக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் கர்த்தருக்கு சொந்தம், இந்த மாதிரி அசுத்த காரியங்களுக்கெல்லாம் எனக்கு இடம் கிடையாது, அவைகளுக்கெல்லாம் இங்கே என்கிட்ட இடம் கிடையாது, நான் உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து கொண்டேன், இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், எனக்காக இந்த உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது அப்படின்னு பவுல் இடத்துல சொன்னாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்களும் நான் என்ன சொல்லிடுறான், இந்த உலகம் எனக்கு பாத்திரமானது கிடையாது, நான் அதை விளக்குறேன், நான் உலகத்தை விட்டு என்னை பிரித்தெடுத்துக்கிட்டேன், இந்த உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறேன் நான், அப்படி சொல்லிடுறான். அப்போ இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம கர்த்தருக்கு நாம் பரிசுத்தம், கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய பரிசுத்தம். யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, இதை கொஞ்சம் கவனிங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த வசனத்தை நான் இப்போ கட் பண்ணுறேன், இப்போதைக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் ஏசாவை போல் இருக்கிறது வருது, வேணா வாசிச்சிட்றேன், அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ஒருவனு வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ முந்தின வசனத்துக்கு வர்றேன் மறுபடியும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எங்கே கலக்கம் உண்டாகுது, எங்கே தீட்டு வருது, எங்கே தேவனுடைய கிருபையை இழந்து போகிறாங்க? இந்த இடத்துல ஏசா ரெஃபரன்ஸ் கொடுக்குது. ஏசா என்ன செஞ்சான்? வன சஞ்சாரியாக இருந்தான். அவனை பற்றி அப்போதைக்கு ஒரு பெரிய குற்றமெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் அவனுக்கு கொடுத்த கிருபை, அந்த சேஷ்ட புத்திரபாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப ஈஸியாக வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு கூழ் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான். அப்போ சாப்பாட்டுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று தள்ளக்கூடிய மனநிலை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு கசப்பான வேர், இதை சொல்லணுமானா உங்கள் மனைவிகளில் கசந்து கொள்ளாதிருங்கள்னு போட்டிருக்கு. இந்த கசப்புங்கிறதுக்கு சொல்ல வர்றேன், இவளோட பெரிய வச்சுங்க வேண்டா, பிடிக்கலைங்க அப்படின்னு அந்த கசப்பு வருதுன்னு சொல்கிறோம்ல. உங்கள் மனைவிகளில் கசந்து கொள்ளாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை அடித்தா அது பலனற்று போகும்னு வேறு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? உங்களை பிள்ளைகளை அடிக்க அடிக்க அது பலனற்று போகிறது அப்படின்னு எழுதியிருக்கு. உங்கள் மனைவிகளில் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்போ வெறுப்பு வந்துடுது. அப்போ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து தான் உண்மையாகவே ஒரு பூரணமான ஒரு மனுஷன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. இங்கே நம்ம மனைவிட்ட கசந்துட்டாக்கா அப்புறமேலு அப்போ ஒரு பிரிவினை வருது. பிரிவினை எதனால் வந்துச்சு? ஒரு பிசாசுனால் வந்துச்சு. அந்த பிசாசு என்ன செஞ்சிச்சு? மனைவிட்ட ஒரு கசப்பை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அதை தான் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாது படிக்கும். உங்கள் குடும்பத்தில் இப்படி கசப்பு வந்துருச்சுன்னா உங்களை சுற்றி இருக்க அநேகர் மேலே தீட்டு வர்ற மாதிரி நீங்கள் நடந்துருவீங்க. அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றாரு.
அப்படியானா இதை மறுபடியும் நான் வாசிக்கவா? அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக செவ்வையான நீதியான பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்தால் தான் ஆவிக்குரிய ரீதியில் கைகால் முடங்கி போகாது. அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்தணும். யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். சமாதானமாக மட்டும் இல்லை, பரிசுத்தமாக வேணும். இல்லை அக்கிரமக்காரரோட சமாதானமாகிறது ஈஸி, பார்த்தீங்களா? நம்மளும் அக்கிரமக்காரர் ஆயிடுவோம். ஆனால் பரிசுத்தமாக இருந்துக்கிட்டு யாவரோடு சமாதானம், அது கொஞ்சம் கஷ்டம். கூடுமானால் யாவரோடு சமாதானமாயிருங்கள் அப்படின்னு இன்னொரு இடத்துல அங்கே எழுதியிருக்கிறாரு. அப்போ கூடுமானால்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் கூடயும் சமாதானமாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். துன்மார்க்கரோட கூட எப்படி சமாதானம்? துன்மார்க்க அவன் ஏதாவது சேட்டை பண்ணால் நம்ம மன்னிச்சுட்டு பேசாமல் ஒதுங்கிக்கலாம், அவ்வளவுதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனு தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேக தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நமக்குள்ளே தீட்டு வந்துருச்சுன்னா கசப்பான வேர் யாராவது நம்முடைய குடும்பத்தில் யார் மேலேயாவது, விசுவாசிகள் யார் மேலேயாவது ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா தேவனுக்கு விரோதமாகவே அந்த கசப்பு வருதுன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மூடனேன்னு கூட நீங்கள் திட்ட முடியாது, முட்டாள்னு சொல்ல முடியாது. சொன்னால் அங்கே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பீங்கன்னு எழுதியிருக்கு. அதனால் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கள் சகோதரர், அவங்களோட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கசப்பான வேர் உங்கள்கிட்ட எழும்பிடுச்சுன்னா அது ரொம்ப மோசம், பயங்கரம். இப்போ சவுல் ராஜாவுக்கும் தாவீதுக்கு என்ன பிரச்சனை? தாவீது செஞ்ச பாவம் தான் என்ன. ஆனால் இவன் வர்ற வேகத்தை பார்த்தாக்க இவன் சிங்காசனத்தில் இவன் உட்காந்துருவான் போல அப்படின்னு அந்த ஒரு பொறாமையினால் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை கொலை செய்கிறதுக்கு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல முறைகள் அவன் முயற்சித்தான். அவனால் முடியாமல் போயிருந்திருக்கலாம், அது வேற. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவன் விரோதித்து அவர்களை கொலை செய்ய எத்தனம் பண்ணினது, அது என்ன ஆயிடுச்சு? கர்த்தரை விட்டு அவனை பிரித்து விட்டது. கடைசியில் உபத்திரவம் மிகுந்து, யுத்தம் மிகுந்து, அங்கே ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை வந்தபோது இவன் கர்த்தர்கிட்ட போய் கூட விசாரித்தா அவர் பதில் சொல்லலை. கர்த்தர் பதில் சொல்லலைன்னு ஒரு அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீயை தேடி போய் அவன் என்னமோ விசாரிக்கிறான். அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயை போய் விசாரித்தவொடனே என்னமோ கிடச்சிச்சா? என்னமாவது கிடச்சிச்சா? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கும் ஜோசியம் பார்க்குறதுக்கு இங்கேயும் அங்கேயும் போகிறாங்களே, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தீமை வர்றதுக்குலாம் நன்மை வந்துருமா? வராதில்ல. அதாவது தீமை இப்போ இருக்கலாம், நன்மை கர்த்தர்கிட்ட இருந்தால் நன்மை வரும். ஆனால் அஞ்சனம் பார்க்குற ஜோசியம் பார்க்குற ஆட்கள் போனால் நிச்சயமாக தீமை வருகிறது. அப்புறம் எப்படி இவங்ககிட்ட நன்மை இருக்க முடியும்? அதனால் பாருங்கள், நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தணும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆக அருமையானவர்களே, இந்த வசனங்களை பாருங்கள். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கசப்பான வேர் உள்ளே வந்துச்சுன்னா அது விசுவாசத்துக்கு நேர்மாறாக எதிர்மறையாக செயல்படுது. இந்த கசப்பான வேர், கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக கசப்பான வேர் வர்றது, அது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு எதிரியாக இருக்கிறது. ஆதலால் விசுவாசத்தின் எதிரியாகிய இந்த கசப்பான வேர்களை நம்மை விட்டு விலக்கி, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்கே அதை நம்மை விட்டு விலக்கி, கர்த்தரை விசுவாசிக்கிறேன் கர்த்தரையே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையிலே முன்னேறுவோமாக. அப்பொழுது எல்லா தடைகளையும் தகர்த்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தில் பிரவேசிப்பீர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.